லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். யாரா அவன் காலங்காத்தாலே ஸ்வெட்டரோட எந்திரிக்கிறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் மென்டல். எனக்கு நல்லா குளிரும் போது ஃபேனை ஸ்பீடா வச்சு ஸ்வெட்டர் போட்டு பொறுவை பொத்துனா தான் நல்லா தூக்கம் வரும். அப்புறம் எப்பவும் போல அம்மா காலையில மருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நார்மல் தண்ணி பட்டா திருப்பி கண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்சஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த ஐலட் வைப் வச்சு தான் அம்மா கண்ணை துடைப்பாங்க. இதுல ஸ்டெரைல் வாட்டர் இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் ஆகாது. அப்புறம் எப்பயும் போல பல்ல தேய்ச்சிட்டு காலையில ஒரு 4 பேஜாச்சும் புக் படிச்சணும்னு சொல்லிட்டு காஃபி போட்டு உட்காந்துட்டேன். அதுல யூ ஆர் வாட் யூ டூ, நாட் யூ சே வாட் யூ டூ அப்படின்னு ஒரு சூப்பர் விஷயம் பார்த்தேன். அதாவது என்னன்னா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளாமா, நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்றோமோ அது நம்ம கிடையாதாமா. அதனால வேலையை செயல்ல காட்டு, வாயில காட்டாதுன்னு சொல்ல வராங்க. அப்புறம் உணவுக்கு முன்னாடி இருக்கிற மாத்திரைகளை போட்டுட்டு காலையில உடைப்பு வேகத்துக்காக சப்பாத்தி பன்னீர் கிரேவியும் சாப்பிட்டேன். நேற்று நைட் வச்சதுதான், பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நண்பர்கள் சில பேர் வீட்டுக்கு வரேன்னு சொன்னனால கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சு ரெடியாக வேண்டியதா இருந்துச்சு. நம்ம மூஞ்சில தான் தண்ணி படக்கூடாது, அப்புறம் திருப்பி இந்த வெட் வைப் வச்சு மூஞ்சி தொடச்சிட்டு அப்புறம் போன வீடியோல தலை குளிக்கிறத பத்தி ஒன்று சொல்லியிருப்பேன்ல. இன்னைக்கு நான் தலை குளிக்கல. போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் எப்படி தலை குளிப்பேன் அப்படிங்கிறத சொல்றேன்னு. பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, சலூனுக்கு போயிடுவேன். அவர் மூஞ்சியை கவர் போட்டு ஹேர் மட்டும் வாஷ் பண்ணி அமுச்சு விட்டுருவாரு, கண்ணில் படாத மாதிரி. இன்னைக்கு போகலாம்னு நினச்சேன், முடியல. திங்காம போனோம். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சில மாதங்கள் நம்மள ஜிம் போகக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால இந்த ஹேண்ட் கிரிப் வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் 10 to 60 கேஜிஸ் வரைக்கும் வெயிட்டை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட லாஸ்ட் எபிசோட் மட்டும் இன்னும் பார்க்கலையா? சரி, முடிச்சு விட்டுலான்னு கரெக்டாக போட்டு உட்காரேன். நம்ம நண்பர்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் இன்னும் பார்க்கலையாமா. சரிவா சேர்ந்து பார்ப்போம்னு சொல்லி உட்காந்து 3 பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்குங்கிற மாதிரி ஒரே சென்டிமெண்டா தான் போச்சு எபிசோடு. நல்ல வேலை என் தலைமை ஸ்டீவா கொள்ள, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, லைட்டா பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் போட்டோம். பிரியாணியை பார்த்த ஆர்வத்துல எங்க அம்மா மதியத்துக்கு செஞ்ச சாப்பாடை நான் மறந்துட்டேன். அப்புறம் எதமா பிரியாணி சாப்பிட்டு பதமா ஊர்ல இருக்கிற எல்லாரை பத்தி சில நல்ல விஷயங்களை பேசிட்டு நண்பர்களுக்கு டாட்டா பாய் பாய்னு வழி அனுப்பிச்சு வச்சிட்டேன். அப்புறம் சாயந்தரமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேக்கரி போனேன். இவர் தான் ஹரிஷ். இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன்னா அதுக்கு ஒரு ரொம்ப 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 முக்கியமான காரணம் இவர் தான். சரி, டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி இருக்கேன்னு பார்த்தா நம்ம லுங்கி பாய்ஸ் ஃபவுண்டர் நம்ம ராஜ்குமார் அண்ணாவை பார்த்தேன். அவர் வேற ஒரு சின்ன விஷயமா இங்க வந்திருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட எப்படி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்களோட கதையை, அப்புறம் நம்ம இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம கதையெல்லாம் சொல்லி ஆல் தி பெஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கி கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அம்மா நைட்டுக்கான மருந்து போட்டு முடிச்சிட்டாங்க. நான் வேற பிரியாணி சாப்பிட்டேன். நான் மத்தியானம் நைட் சாப்பாடு தான் சாப்பிடலையே, அதனால கூட்டு ரசம் பொரியல் தான் உனக்கு டின்னர்னு கொடுத்துட்டாங்க. சரின்னு நானும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். பட்டா பாய்.